புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி மற்றவர்களுக்கு ஏற்படுத்துவது. ஆக மது, உடல் பருமன், அசைவ உணவு, ரசாயன ஆலைகள், கலப்படம், இன்னும் பல கிருமிகளினாலே HIV, HPV, ஹெப்படைட்டிஸ் வைரஸ் போன்ற கிருமிகளினால் மற்றும் பல காரணங்களினாலே வருகின்றது. ஆக இது ஒரு நோய் தான், இது ஒரு சாபக்கேடு அல்ல. எனக்கு ஏன் வருகின்றது என்ற ஒரு மனோபாவம் தேவையில்லை. சுமார் 10% பரம்பரை நோயினால் வரலாம், 90% நம்முடைய வாழ்க்கை முறையினாலே வருகின்றது. எனவே இதை வராமல் தடுத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். அதற்கு ஒரு நெறியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். புகைப்பிடிக்காமல், மது அருந்தாமல், அசைவ உணவு அதிகமாக உண்ணாமல், பால் பொருட்கள் அதிகம் உண்ணாமல், ஜங்க் ஃபுட் என்று சொல்கின்றோமே அதை தவிர்த்து நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பயிற்சி செய்து நம்முடைய இம்யூனிட்டியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இது வருமுன் காப்பது, வந்தபின் காப்பதற்கு நாம் அதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி வேண்டும். 40 வயதுக்கு மேல் வருடம் ஒரு பரிசோதனை செய்து கொண்டால் ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை கண்டுபிடிக்க முடியும். சில நோய்களுக்கு இப்பொழுது ரத்தத்திலேயே அந்த மாதிரி புற்றுநோய் வரலாம் என்கிற அறிகுறியை காண முடிகின்றது. எனவே பரம்பரையாக வருகின்ற வியாதிகளுக்கு ரத்தத்தின் மூலமாகவே ஜெனட்டிக் டெஸ்ட் மூலமாக அதை கண்டுபிடிக்க முடியும். அதைவிட வருடம் ஒரு முறை 40 வயதுக்கு மேல் அதிகம் பேர் செக்கப், மாஸ்டர்கள் செக்கப் செய்து கொள்கின்றார்கள். அதோடு கேன்சர் செக் சேர்த்து செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் ஆரம்ப நிலையிலேயே நாம் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்பொழுது சுலபமாக இந்த வியாதியை கொண்டுபடுத்த முடியும். ஆக நேரமின்மையால் அதிகம் பேசவில்லை. உங்களை வாழ்த்துவதற்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பெரியோர்கள், சமுதாய ஆன்மீக பார்வை கொண்டவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த விழாவை உங்களோடு கலந்து கொண்டாடுவதற்கு மிகுந்த சந்தோஷம் நிறைவு வருகிறது. நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நெறியோடு இருந்தால் இந்த வியாதியை நம்ம தடுத்து கொள்ளலாம். நீங்கள் இந்த விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், VS மெடிக்கல் ட்ரஸ்ட் நடத்தும் வசந்தம் என்ற அருமையான நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் வசந்தம் அம்மையார் அவர்களுக்கும், மூத்த மகன் டாக்டர் சுந்தர் அவர்களுக்கும், இளைய மகன் முத்து அவர்களுக்கும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும், என்னோடு பேச வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளான முருகா குரூப்ஸ் டைரக்டர் ஆர்கே செல்வமணி, திருப்பதியிலிருந்து டயர் கம்பெனி வந்திருக்காங்க, இவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த VS மெடிக்கல் ட்ரஸ்டுடைய ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர்ஸுங்க, மருத்துவர்கள், அது கூட உதவியான மருத்துவர்கள், கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியம் இருக்கிறவங்க, வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, நண்பர்கள், வெல்விசர்ஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு இருந்து 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஐயா சொன்னாங்க. இன்னைக்கு தான் நான் ஐயாவையும் அம்மாவையும் நேரடியாக பார்க்குறேன். அந்த பார்க்கறதுக்கு காரணகர்த்தவர்கள் என்னுடைய அருமை நண்பர் பெரம்பலூர் ராஜா ரெடிமேட்ஸுடைய மகேஷ். எனக்கு 30 வருஷம் ஒரு பழக்கம். அவருக்கு இந்த நோய் பாதிக்கப்பட்டோன்னே எனக்கு கூப்பிட்டு சொன்னோன்னே அவரு என்கிட்ட நோயை பற்றி சொல்லிட்டாரு.
அவர் சாதாரணமாக இருக்கிற நாங்களும் பகரணும். ஏன்னா ஐயா இருக்கார் பார்த்துக்காரு அப்படின்னு அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு அவர்கிட்ட வைத்தியம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அந்த டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்லி பூர்ண குணமான பின்னாடி அவர் சொன்ன வார்த்தை எனக்கு தெய்வமே வந்து டாக்டர் சுப்பிரமணிய ஐயா தான் அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேலே என்ன வார்த்தை வேணுங்க? இன்னைக்கு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, யாரெல்லாம் வணங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுல 80 வயசு, அதாவது 1000 பிறகு என்றவங்க வந்து கடவுள் இச்சமோ அவங்கள வணங்க தேவைன்னு. இன்னைக்கு எனக்கு அந்த யோகம் கிடைச்சது. வசந்தமாம அவங்க டாக்டர் சுப்பிரமணியத்துடைய தம்பதி சகிதமா அவங்க 84 வயசு தம்பதி சகிதமா அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு என்னுடைய நண்பர் மகேஷ் அவர்கள். இன்னைக்கு நாம் எல்லாருமே ஒரு பொருளீட்டம் வாழ்க்கை இயந்திரத்தனமாக வந்து இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கிறோம். கிராமப்புறத்தில் ஒரு நேச்சர் லைஃப் எல்லாம் பார்த்தாச்சு. பட் இன்னைக்கு இந்த சென்னை மாதிரி பெரிய மாநகரங்கள் எல்லாம் வந்த முன்னாடி எதை பற்றியுமே யோசனை முடியாது. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், எப்போ படுக்கிறோம் அப்படிங்கிறத வாழ்க்கையே இயந்திரத்தனமாக ஓடிட்டு இருக்கு. உண்மையிலேயே சொல்கிறேன், நாங்கள்லாம் திருப்பூர்லேருந்து இங்கே வந்தோம்னா ஒரு 2 நாள் 3 நாள் வந்து வேலை முடிச்சுட்டு போகிறது கூட வந்து ஏதோ கடலுக்கு கீழே போய் மூச்சுட முடியாது வெளியே வந்த மாதிரி இருக்குது. சென்னை விட்டு வெளியே போகும்போது அவ்வளோ ஒரு நகரத்தில் இவ்வளோ ஒரு இயந்திரத்தனமாக இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷனை எனக்கு வந்துட்டு போனால் அங்கே ஊர் போனால் சளி பிடிச்சிது. அந்த அளவுக்கு இந்த பொல்யூஷன் இருக்கக்கூடிய ஊரில் எப்படித்தான் இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த அளவுக்கு இந்த ஊர் பொல்யூஷன் ஆகிருக்கு. இறைவன் வந்து நம்மளுக்கெல்லாம் வாழ்கிறதுக்கு பஞ்சபூதத்தை கொடுத்துருக்காப்புல. இறைவன் எப்பவுமே நேரடியாக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார், உதவி பண்ண மாட்டார். நம்மளுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயத்தையுமே வந்து பஞ்சபூதமாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை கொடுத்துருக்காரு. அதை வச்சு நாமெல்லாம் உழைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததை நாமெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதை பொல்யூஷன் பண்ணிட்டோம். வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய நிலைகளெல்லாம் மாற்றி மண் கெட்டுது, தண்ணி கெட்டுது, காற்று கெட்டுது. இப்போ பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் காற்றையுமே கேனில் போட்டு சுமக்கிற ஒரு காலம் வெகு தூரத்தில் இல்லை. இதுதான் இன்னைக்கு நடைபெறும். இதையெல்லாம் நம்ம வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது வளர்ச்சி இல்லை, இதெல்லாம் வீக்கம். இன்னைக்கு நோய் வந்த பின்னாடி காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஐயா இருக்காங்க, அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நோய் வராமல் இருக்கிறதுக்கு வந்த பின்னாடி அதை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துடைய நோக்கமே ஒவ்வொரு செயலையும் பார்க்குறப்போ நான் புரிஞ்சுட்டது என்ன அப்படின்னா, நோயால் பாதிக்கப்பட்டவங்க, நோயிலிருந்து வெளியே வந்தவங்க எந்த இடத்துலையுமே தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் சக மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு எல்லாரும் நாம் அவங்களுக்கு ஒரு ஒத்துழைக்கணும். எந்த விதமான தீய பழக்க வழக்கமும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை முறை ஓட்டணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல இருந்தால் கூட அது 100 சிகரெட் குடிச்சு சமம் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு உட்கார்ந்து வேலை பார்க்க கூட இன்னைக்கு உடம்பு கெடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். முன்னெல்லாம் வந்து நம்ம விவசாயம் மற்ற தொழில் பண்ணுறவங்க உடலுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை. 2 விஷயம் ஸ்பிரிச்சுவலில் சொல்லுவாங்க. நம்ம உடம்ப எப்பவுமே அசைச்சிட்டே இருக்கணும், பயிற்சி கொடுத்துட்டே இருக்கணும், மனசை அசையாத வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து உடம்பை அசையாத வச்சுட்டோம், மனசை ஒரு நிலை இல்லாமல் அழைச்சிட்டே இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு நடைமுறை நம்ம இருந்துட்டு இருக்கிறது எல்லாமே. இன்னைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து நம்ம பொருளுக்கு பின்னாடி, அதாவது என்ன சொல்றது, இப்போ வந்து மனிதர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கூட, மனித உயிருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியாம அந்த பொருளுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம். குழந்தை பிறந்தோம்னா பொம்மை வாங்கி கொடுக்குறோம். அந்த பொம்மை உடஞ்சோன்னா அந்த குழந்தை எழுகுது. அந்த பொம்மை 200 பொம்மையாக இருக்குது. அதுக்கடுத்து 2000 பொம்மை வாங்கி கொடுப்போம். அதுக்கடுத்து 20,000 சைக்கிள் வாங்கி கொடுப்போம். அதுக்கடுத்து 2 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுப்போம், பைக் வாங்கி கொடுப்போம். அதுக்கடுத்து 20 லட்சம் 30 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுப்போம். ஆனால் அந்த காருக்கு கொடுக்குற பராமரிப்பு, அந்த ஒர்க் ஷாப்பை போய் பார்க்கறது, இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அந்த பொருள் கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம உடம்பு கொடுக்கறது இல்லை. ஐயா சொன்னாங்க 40 வருஷம் ஒரு தடவை செக் பண்ணுறோம்னு. எத்தனை பேர் போய் பண்ணுறாரு?
இதெல்லாமே வந்து நடைமுறையில் நாமளாக ஏற்படுத்திக்கிற சிக்கல். இன்னைக்கு ஐயா கடைசியில் சொல்கிற போது சொன்னாங்க, கெட்ட பழக்கம், அதாவது புகை, மது, இந்த மாதிரி பழக்கம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நம்மளுக்கு பெரிய எக்ஸாம் வச்சிருக்காரு. இறைவன் வந்து இந்த பூமியில் நம்மளை பிறக்க வச்சுட்டு உலகத்தில் இருக்கிற இன்பத்தை அத்தனையும் முறை அனுபவிக்கிற அளவுக்கு எல்லா வசதி வாய்ப்பையும் நம்மளுக்கு திருவள்ளுவர்லேருந்து கம்பராமாயணம், மகாபாரதம் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்குது. உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையுமே முறை அனுபவிக்கிறதுக்குண்டான அத்தனை விஷயம் சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி முறையாக போட்டுக்கணும். ஆனால் அந்த முறையை தவறி நாம் செய்யக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்கள் பண்ணாலுமே அடுத்த நிமிஷம் நம்ம உடம்புக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட்டு உடனே கிடைக்காது. அது 6 நாள் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 6 வருடம் ஆகலாம், 6 தலைக்கட்டை ஆகலாம். அதுக்கு பின்னாடி தான் ரிசல்ட் தெரியும். இறைவன் வந்து நல்ல விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய விளைவை வந்து எப்போ கொடுப்பான்னு தெரியாதனால மக்களாகி நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம்னா விட்டில் பூச்சியாட்ட வந்து கெட்டதை பண்ணி உடனே சோகம் கிடைக்கிறதுக்குள்ள போய் வச்சு இன்னைக்கு ஏகப்பட்ட மக்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துட்டு குடிபோதில் இன்னைக்கு டாஸ்மாக் காலையில் 6 மணிக்கு கூட்டம் நிற்கிது. ஆனால் பால் கொண்டு போய் போகிற சைக்கிளில் போய் பெல் அடித்து ஊரோட போட்டிருக்கான். இதுதான் இன்னைக்கு யதார்த்தமான நிலைமை. இன்னைக்கு நாங்கள் தென்னீரான்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். தென்னை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பியூர் டிராப் நெக்டார் அப்படின்னு எடுத்திருக்கோம். மகாத்மா காந்தி 1938 நவ இந்தியாவில் இருந்தது. தாய்ப்பால் நிகரான சத்து 180 மில்லி கொக்கோ கோலா ஈக்குவலாக இருக்கக்கூடிய அளவுக்கு விலை அவ்வளோதான். ஆனால் அவ்வளவு ஆரோக்கியமான பணம் 5 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அதில் நஷ்டம் தான் வந்திருக்கு, லாபம் இல்லை. ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லை, நல்ல விஷயத்த வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு பிடிக்கிறதுக்காக. அதனால் நான் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் வந்து டாக்டருக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இறைவன் வந்து ஏபி நாகராஜன் படத்தில் மட்டும்தான் நேராக கீழே இறங்கி பக்தா உனக்கு என்ன வர வேண்டும் உடனே கொடுப்பாரு. ஏபி நாகராஜன் படத்தில் மட்டும்தான். உண்மையாக யதார்த்தம் என்ன அப்படின்னா இறைவன் வந்து நம்மளை படைச்சு நம்மளுக்கு உதவுறதுக்கு பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மூலியமாகவும், குழந்தைகளுக்கு பெற்றோர் மூலியமாகவும், கணவனுக்கு மனைவி மூலியமாகவும், மனைவிக்கு கணவன் மூலியமாகவும், சகோதரனுக்கு சகோதரன், சகோதரிக்கு சகோதரி மூலியமாகவும், முதலாளிக்கு தொழிலாளி மூலியமாகவும், தொழிலாளிக்கு முதலாளி மூலியமாகவும், நோயாளிக்கு டாக்டர் மூலியமாக இறைவன் வந்து அவதாரம் எடுத்து நம்மளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தெய்வம் எல்லாமே முன்னாடி வரிசையில் உட்கார்ந்துருக்கு, தேவதைகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் வச்சு இந்த சபை நடந்துட்டு இருக்குது, இந்த அரங்கு நடந்துட்டு இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு நிகழ்வும் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு இறைவன் ஏற்படுத்திட்ட திட்டம். இன்னைக்கு வரைக்கும் நான் ஐயாவை பார்த்ததில்லை. இன்னைக்கு வந்து நேரடியாக பார்த்து அறிமுகமாச்சு. முருகா குரூப் கூட இருக்கக்கூடிய, ஏன்னா முருகா குரூப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு நிகழ்ச்சிகளாக வரமாட்டாங்க. அவர் வரும்போது இந்த நிகழ்ச்சியோட வேல்யூ மதிப்பு என்னன்னு தெரியுது எல்லாமே. நீங்கள் முருகப்பா குரூப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய கம்பெனியுடைய வேல்யூ பற்றி அவங்க கம்பெனிக்கு மதிப்பிடுறதில்ல. அந்த சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேவை பண்ணுறாங்களோ அதனால தான் அந்த கம்பெனியுடைய மதிப்பு உயர்ந்திருக்கு எல்லாமே. அந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனம் வந்து அந்த சொசைட்டிக்கு சேவை பண்ணுறதுனால தான் 4 நாள் படிப்படியாக வளர்ந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தான் மருத்துவ சேவை கூட வந்து ஏதோ ஒரு வணிக நோக்கு இல்லாமல் ஒரு நல்ல நோக்கத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு அவருடைய கிட்டத்தட்ட 54 வருஷமாக இந்த சேவை பண்ணிட்டு இருக்க ஐயா சொல்லி கேள்விப்பட்டேன். இன்னைக்கு 84 ஸ்டேஜ் பேசிட்டு போறாரு அப்படின்னா ஆண்டவன் எந்த அளவுக்கு அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு. இன்னும் அந்த ஆண்டவன் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து அவங்க இன்னைக்கு எத்தனை படிப்பு படிச்சுட்டு வந்திருந்தாலுமே, நாம் இன்னைக்கு போய் புதுசாக லண்டன் வெரி ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்த டாக்டர்ஸ் இருந்தாலுமே அது புக்கில் படிக்கிற லாங்குவேஜ் தான். அந்த அனுபவம் ஐயா கிட்ட நாங்கள் எல்லாம் கற்றுக்கணும். இன்னைக்கு அவங்களுக்கு வந்து 2 சன் சுந்தர் முத்து 2 பேருக்கும் என்னுடைய கிளப்பில் இருக்காங்க. 2D கிளப்பில். 2D கிளப் அப்படின்னா 2 டாக்டர் இருக்கிற கிளப். எனக்கு 2 டாக்டரு, சுந்தருக்கு 2 டாக்டரு, முத்துக்கு 2 டாக்டர் தான். இப்போ அந்த குரூப்பில் 4 டாக்டர் வந்தாச்சு. 4 பேர் டாக்டர் பண்ணுங்க, டாக்டர் பண்ணுங்க. ஐயா கிட்ட எல்லா அனுபவத்தை கற்றுக்க சொல்லுங்க. இந்த உங்களுடைய அனுபவம் தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு 6 கோடி 8 கோடி மக்கள் போயாச்சு. நான் ஒருவர் காரணமாக இருந்த சகோதரர் யோகாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா இவ்வளோ பேர் கேன்சர்னாவே சினிமாவில் நாங்கள் வந்து டெத் பேஷண்ட்டாக தான் காமிப்போம். ஆனால் இவ்வளோ பேர் வந்து உயிரோடு இருக்காங்க, அவங்க வந்து இது போராடி ஜெயிச்சிருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கில்ட்டி.
நான் சாரோட சுப்பிரமணிய சாரோட பேசிட்டு இருந்தேன். முதல்ல கேன்சர்னா என்ன, கேன்சர் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து க்யூர் பண்ண முடியாத ஒரு வியாதியாக தான் எங்களுடைய மைண்டில் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ஏறக்குறைய ஒரு 1/2 hour அதை பற்றி எனக்கு வந்து விளக்கம் கொடுத்தார். கேன்சர்னா என்ன, எப்படி தோன்றுது, அது ஏற்கனவே இந்த ஸ்பீச்சில் அவர் சொல்லும்போது வந்து சொன்னார். நான் ஒரு பரம்பரை வியாதியாக இருக்கலாம். பரம்பரை வியாதிங்கிறது வந்து ஒரு 10% தான். நம்ம வாழ்க்கை முறையில் வந்து நம்ம வாழ்க்கை முறையை எப்படி எடுத்துக்கிறோமோ அதை வச்சு தான் அதனுடைய 90% வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லும்போது, அப்போ வாழ்க்கை முறையை நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டால் இந்த கேன்சர் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதுபோல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற முருகப்பா அவர்களுக்கும், மோகனசுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து வரவேற்பாளருக்கும், செலிபிரிட்டிஸுக்கும் என்னுடைய நன்றி. வந்து வாழ்த்து சென்ற திரு KR நாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நாகராஜன் சார் வந்து அவர் பேசும்போது என்ன செஞ்சாரோ அதோட உண்மையாகவே ஒரு வாழ்க்கை முறையில் எப்படிலாம் அவர் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், எப்படி இருந்தால் இந்த சொசைட்டிக்கு சமூகத்துக்கு எப்படி தன்னாலான நல்ல விஷயங்களை எப்படி கொண்டு செல்வது, பேசுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மேடையில் பேசலாம், ஆனால் ஒரு சிலர் தான் வந்து அதை வாழ்க்கையில் வந்து அவங்க பிரின்சிபலாக வச்சுக்கிட்டு அதை வந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாங்க. அது போன்ற கடைபிடிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நண்பர்களில் வந்து நாகராஜ் சார் கூட ஒருத்தர். ஏன்னா என்னோட மனைவியோட தொகுதியில் வந்து ஒரு கிராமத்தை தத்தெடுத்து எல்லாருக்கும் வாழ்க்கை முறையில் எப்படி வாழணும், எல்லாரும் பிரச்சனை இல்லாமல் எப்படி இருக்கணும், இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து என்ன இருந்தாலும் இல்லைங்கிற மனசு தான் முதல்ல எல்லாருக்கும் இருக்கும். 100 ரூபாய் இருக்கிறவனுக்கு 200 ரூபா தேவைப்படும், 1000 ரூபாய் இருக்கிறவனுக்கு 2000 ரூபா தேவைப்படும், லட்ச ரூபாய் இருக்கிறவனுக்கு 2 லட்சம் தேவைப்படும், கோடி இருந்தால் 2 கோடி தேவைப்படும். நம்மளுடைய ஆசைக்கும் அளவுக்கும் எப்பவுமே வந்து ஒரு எல்லை இல்லாமல் இருக்கணும். ஆனால் வாழ்க்கையில் வந்து நாகராஜன் எங்கள் அந்த கிராமத்துக்கு கற்றுக் கொடுத்த எது என்னன்னா, காலையில் எழுந்தீங்கன்னா முதல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கும், கடவுள் கும்பிடுங்க. இயற்கை மேலே நம்பிக்கை இருக்கும், இயற்கையை வணங்குங்க. இயற்கை தான் கடவுள். அவர் சொன்ன மாதிரி அந்த 2000 குடும்பங்கள், 2000 மனிதர்கள், ஏறக்குறைய 450-500 குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பங்களுக்கு வாழ்க்கை முறையை வந்து அவர் கற்றுக் கொடுத்தார். இப்போ நாங்கள் வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு போகும்போது அவங்க எல்லாருமே வந்து பழைய ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருந்ததோ இன்னைக்கு அவங்க வீட்டு முன்னாடி இப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் அந்த கிராமத்துக்கு போகும்போது எல்லா வீட்டு முன்னாடியும் ஒரு மரம் வச்சிருக்காங்க. நாங்கள் 10 வருஷம் 15 வருஷமா சொல்லி அதை கடைபிடிக்காத மனிதர்கள் வந்து இந்த நாகராஜன் அவங்க வந்து அவங்க யூனிட் வந்து அந்த கிராமத்தில் வந்து ஒரு 3 மாதம் வந்து அங்கே கேம்ப் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை முறை கற்றுக் கொடுக்கும்போது நாங்கள் இப்போ 3 வருஷம் கழிச்சு அந்த கிராமத்துக்கு போகும்போது எல்லார் வீட்டு முன்னாடியும் ஒரு செடி வச்சுருக்காங்க. அப்போது இயற்கையோடு இணைந்த வாழ்வு வந்து மனிதர்களை எப்படி வந்து சிறப்பாக வழிநடத்தும், வாழ்க்கை முறை எப்படி வந்து பிரச்சனை இல்லாமல் கொடுக்குங்கிறத வந்து அந்த கிராம மக்கள் உணர்ந்துருக்காங்க. அதுபோல் இங்கே வந்த பிறகு நாங்கள் பொதுவாக என்ன நினைப்போம், நான் வந்து டைரக்டர், சினிமாவில் ஒரு டைரக்டராக இருக்கேன். ஒரு கதையை நாங்கள் எடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறோம். அப்போ வந்து ஒரு எம்ஜிஆர் படம் எடுக்க வச்சுங்க, அதுக்கு நம்பியார், அசோகன், எஸ்.வி. ராமதாஸ், இல்லை இப்போ எடுத்தோமா மன்சூர் அலிகான், இப்போ எடுத்தோமா விநாயக், இது போல் யாரோ ஒரு வில்லனா இங்கே ரொம்ப பெரிய வில்லன் அப்படின்னு வந்து ஒரு கேரக்டர் ரெடி பண்ணுவோம். சில பேர் குடும்ப கதைகள் எடுப்பாங்க, அவங்களுக்கு என்ன யாரோ ஒரு வில்லன் தேவைப்படுவாங்க இல்லையா. அதாவது வந்து இந்த வில்லன் வெற்றி பெற முடியாத வில்லன் இவரை ஜெயிக்கவே முடியாத போது நாங்கள் சினிமாவில் நம்பியார், அசோகனையோ விநாயகத்தையோ யாரையோ ஒருத்தர் காமிப்போம். ஆனால் குடும்ப கதைகளை தேர்ந்தெடுக்கும் வெற்றி பெற முடியாத வில்லன் யாரு? அப்பா கேன்சர் பேஷண்ட்டுப்பா, இது வந்தாவே டாக்டர் உள்ளே போனோடனே டாக்டர் வருவார். உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், கீழே ஐட்டம் மாற்றி ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த கலரை மாற்றிடுவோம். பிளாக் அண்ட் வந்த உடனே ஒரு வயலுக்கு பின்னாடி வந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த டல் மியூசிக் கொண்டு வருவோம், லைட் டார்க் ஆகும். டாக்டர் போனோடனே பார்ப்பாரு, என்ன கையை பிடிச்சி அப்படி கேன்சர் சொல்லுவார் டாக்டர், எனக்கு தெரியாது. நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், கையை பிடிச்சி வைப்பார். ஐம் சாரி, இட்ஸ் டூ லேட், உங்கள் வாழ்க்கை ரொம்ப எண்ணிக்கையில் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையோட நாட்கள் எண்ணிக்கையில் இருக்குது. இதுதான் கேன்சரை பற்றி இன்னைக்கும் 90% மக்கள் நினைக்கிறது இதுதான். கேன்சர் வந்துட்டாவே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும், அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை. நான் கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றது முக்கிய காரணமே, அவங்க இந்த யோகாவும் நம்மளோட வந்து என்னை அழைக்கும் போது சொன்னாங்க, சார் கேன்சர் சர்வைவர்ஸ் இருக்காங்களா, 300-400 பேர் இருக்காங்களா, வருஷம் நாங்கள் நடத்துன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதை முதல்ல உலகத்துக்கு எடுத்து சொல்லணும், நம்ம சமூகத்துக்கு முதல்ல எடுத்து சொல்லணும். அதுக்கு நம்ம ஏதோ ஒரு காரணமாக இருந்தால் பரவாயில்ல, நிறைய என்ன வேலையாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் நிச்சயமாக வந்து அவங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச
ஒரு 100 பேருக்கு என்னால் சொல்ல முடியும். எங்கள் திரைத்துறையில் 100 டைரக்டர் இருக்காங்க. அந்த 100 டைரக்டர் அவங்க மீட்டிங் வரும்போது அப்பா கேன்சருங்கிறது வந்து ஒரு க்யூர் பண்ண முடியாத வியாதி இல்லை, அது சரியான நேரத்தில் டிடெக்ட் பண்ணால் அதை க்யூர் பண்ண முடியும். இனிமேல் நீங்கள் சினிமா